வணக்கம். என் பேர் தியாகுங்க. நான் ஊட்டியிலேருந்து பேசுகிறேங்க. நான் கடந்த 20 வருஷமா மார்க்கெட்டிங்கில இருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில. ஓன் ஒர்க் வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். அ சின்ன சின்ன தோட்ட அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறோம். நம்ம ஒரு நண்பர வந்து ஒரு விஷயமா, ஒரு பிஸ்னஸ் விஷயமா போய் பேசணும்னா, அவர் டைமு நம்ம பார்த்து போ வேண்டிய சூழ்நிலை வரும். அதே நேரத்தில அவருக்கு நம்ம போய் அவர பார்க்கக்கூடிய நேரத்தில அவருக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கலாம். அ அதே நேரத்தில நம்ம நம்ம போய் நம்மளுடைய விஷயத்த நம்ம சொல்றதுக்காக போறோம். அ அவரு வந்து எந்த சூழ்நிலையில இருக்காருன்னு தெரியாது. ஃபேமிலியாவும் இருக்கலாம். அ சில டைம் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதே இந்த மீட்டிங் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்லயோ, இல்ல நம்ம ஒரு வீடியோவோ இந்த மாரி நம்ம அனுப்பும்போது நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் சார். அவரு வேணுங்கிற நேரத்தில அந்த வீடியோவ பார்த்துக்கலாம். ஒரு விஷயத்த இல்லன்னு சில டைம் நம்ம இங்க இந்த நம்ம கம்பெனியுடைய வீடியோ, ப்ரோகிராம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு குட்டி வீடியோ எடுத்து அனுப்புனா கூட, அவங்களுக்கு அவங்க டைம் கிடைக்கிறப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. நெறைய விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சார், நம்ம வீட்ல இருந்தபடியே எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணலாம். அது ஏத்துக்கக்கூடியது தான். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அ அவங்களுடைய டைம்ல அவங்க பார்த்துக்குவாங்க. ம் உண்மையிலேயே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய ஆரம்பத்தில செய்ற வேலை, வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு காசு வரக்கூடிய ஒரு வருமானமா இருக்கும். நம்ம இல்லைன்னா கூட அந்த இடத்துல பிசினஸ் நடக்கும். இன்னொன்னு என்னன்னா சார், நம்ம பொதுவா என்ன சொல்லுவோன்னா, அ பேசிவ் இன்கம் வேணும்னு தான் இவ்வளோ நாள் ஓடுறோம். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நம்ம ஓடுவோம். அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம இல்லைன்னா கூட வருமானம் வரும். ஆனா ஒரு சில டைம் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து கன்டின்யூ ஆகுறதில்ல. இப்ப நீங்க சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இதுதான் சரி அப்படிங்கிற மாரி போகுது. ப்ளஸ் ஆ